விசுவாவசு வருட துவக்கம் சித்திரை மாதம் எந்த நாளில் வாஸ்து பூஜை நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, கம்பெனி கட்ட போகிறீங்க, ஒரு கோபுர உயரத்துக்கு வீடாகவும் அப்பார்ட்மெண்ட்டு ஒரு நீங்கள் வாங்க போகிறீங்க, இல்லை துவங்க போகிறீங்க அப்படின்னா எந்த நாளில் சித்திரையில் செய்யலாம். சித்திரை 10 புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. அருமையான நாள், அதுவும் முக்கியம் சுப முகூர்த்த நாள். காலையில் 8:54 9:30 மணிக்குள்ளே வாஸ்து பூஜை செய்யுங்க. முக்கியம் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போங்க. எந்த பகுதியில் செய்யலாம்? அந்த டோட்டல் பிளாட்டில் நீங்கள் வீடு கட்ட போகிறதுனுடைய தென்மேற்கு கன்னி மூலையில் வாஸ்து பகவான் கண் விழித்து அருள் பாலிக்கும் நேரம். வருடத்தில் 8 தடவை தான் வாஸ்து பகவான் கண் விழிக்கிறார். இந்த விசுவாவசுவனுடைய வருடத்தில் துவக்கம் சித்திரை 10வில் ஆண்டின் துவக்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ ஒரு சில நேரம் சனிக்கிழமையாக வந்துடும், அஷ்டமியாக வந்துடும். இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் குடிசை வீடாக இருந்தாலும் சரி, மாட்டு தொழுவம் கட்டுறதாக இருந்தாலும் சரி, 1000 சதுரடியிலிருந்து 50,000 சதுரடி வீடு கட்டணும், கம்பெனி கட்டணும்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த நாளில் வாஸ்து பூஜை செய்யலாம். போர் போட்டு கொள்ளலாம், ரிஜிஸ்டர் பண்ணலாம், பத்திரம் எழுதலாம். ஸோ அன்னைக்கு பத்தரை கரணத்தில் வருது. அந்த நாளுக்கு ஜீவன் உயிர் உள்ள நாளாகவும் கண் உள்ள நாள், நேத்திரம் உள்ள நாளாகவும் வருகின்றது. அன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் ஆயில்யத்துக்கும் பூசத்திற்கும் பார்க்காதீங்க. தாராளமாக கட்டட வேலையை துவங்கலாம். ஸோ அதனால் இந்த நாளில் நீங்கள் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சிவாயனம்.